அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு வினை சொல்லுக்கும் ஒரு ஃபாயில் மஃபூல் வரும் என்பதை நம்ம முன்னர் பார்த்தோம். இந்த மஃபூலை பொறுத்த வரைக்கும் பல வகையான மஃபூல்கள் இருக்கிறது. நம்ம ஒரு மஃபூலை தான் பார்த்துருக்குறோம். உதாரணமாக லரப்து ஜெய்தன் அப்படின்னு சொல்கிறோம். ஜெய்தை நான் அடித்தேன். நான்கிறது ஃபாயிலு. யார் அடிச்சிருக்கிறோன்னா ஜெய்து மஃபூல் நசப் செஞ்சாச்சு. அதே மாதிரி லரப ஜெய்துன் பக்ரன், ஜெய்து என்பவன் பக்ரை அடித்தான். அப்போ ஜெய்துங்கிறது ஃபாயிலு, பக்ருங்கிறது மஃபூலு. இந்த ஒரு மஃபூலை தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் மஃபூலில் நிறைய மஃபூல்கள் இருக்குது, நிறைய வகை. அந்த வகை மஃபூலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதுக்கு நசபு செய்யணும்ல. நம்ம இந்த ஒன்றுக்கு மட்டும்தான், ஒருத்தன் அடித்தான்னு சொன்னால் யாரை அடித்தானோ அவனை குறிக்கிற சொல்லுக்கு நசபு செய்வது என்பதை மட்டும்தான் அறிஞ்சிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த மஃபூலில் பல வகை இருக்குது. ஒரு வகை என்னன்னு கேட்டால், ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம். அந்த காரியத்தை எந்த நேரத்தில் செய்கிறோம், எந்த இடத்துல செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுவோம். சில நேரத்தில் குறிப்பிடுவோம், எல்லா நேரத்துலையும் குறிப்பிட மாட்டோம். சில நேரத்தில் என்ன செய்வோம், காலையில் அடித்தேன், ஜெய்தை காலையில் நான் அடித்தேன், ஜெய்தை கடை தெருவில் வைத்து அடித்தேன் இப்படின்னு சொன்னோன்னு வைங்க. இந்த மாதிரி நம்ம சொன்னால் அந்த காலத்தை சொல்கிறோம்ல, அந்த காலத்தை இடத்தை, அதுவும் மஃபூல் தான். அதுக்கு நசபு செய்யணும். உதாரணமாக லரப்து ஜெய்தன், ஜெய்தை அடித்தேன், சபாஹன் காலையில் அடித்தேன். சபாஹன்னா காலை, மசான்னா மாலை. மசா அன் மாலையில் லரப ஜெய்துன், ஜெய்து அடித்தான், அம்ரன் அம்ரை அடித்தான். இதோட மஃபூல் முடிஞ்சிருச்சு. இன்னொரு மஃபூல் இப்போ சேர்க்குறோம். அந்த மஃபூலுக்கு என்ன செய்வாங்கன்னா மஃபூல் ஃபீஹின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேர்? அல் மஃபூல் ஃபீஹி. அந்த அந்த இடத்தில் தான், அதில் தான் அந்த காரியம் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு இதை கொடுப்பாங்க. யாரை அடிக்கிறோமோ அவனை மஃபூல் பிஹின்னு சொல்லுவாங்க. வெறும் மஃபூல் நம்ம அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் வழக்கத்தில். ஆனால் அதுக்கு தனி பேர் என்னென்னு கேட்டால், ஜெய்து அம்ரை அடித்தான்னா அந்த அம்ருங்கிறது இருக்குல்ல, அது மஃபூல் பிஹி, அவனை கொண்டு தான் செய்யப்பட்டிருக்குது. அதனால் மஃபூல்னு மொட்டையாக சொல்லாமல், மொட்டையாக சொன்னாலும் எங்கெல்லாம் மொட்டையாக மஃபூல்னு சொல்கிறாங்களோ அவங்க சொல்லுவது மஃபூல் பிஹியை தான் சொல்கிறாங்க. ஆனால் மஃபூல் பிஹியோட ஒரு சொல்லுக்கு மஃபூல் ஃபீஹியும் சமயத்தில் வரும். ஒருத்தனை அடிக்கிறோம், அடிக்கிற நேரத்தை சொல்லத்தானே செய்வோம். நேரத்தை சொல்ல தேவைப்பட்டு நம்ம சொன்னால் அதுக்கு நீங்கள் நசபு செஞ்சு சொல்லணும். அதாவது லரப ஜெய்துன், ஜெய்து அடித்தான், பக்ரன் பக்ரை அடித்தான், இது ஒரு மஃபூல். எப்போ அடித்தான்? லைலன் இரவில் அடித்தான், இதுவும் மஃபூல் தான். அந்த அம்ரு என்கிற ஆளை சொல்கிறோமே அதுவும் மஃபூல் தான். இரவில்னு சொல்கிறோம்ல, அந்த இரவில்னு சொல்வதும் மஃபூல் தான். என்ன மஃபூல் அது? மஃபூல் ஃபீஹி. அதில் தான் அந்த காரியம் நிகழ்ந்திருக்கிறது. ஃபீஹின்னு அதுலேன்ற அர்த்தம் தானே, அதிலே செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிற அர்த்தத்துக்காக இதுக்கு பேர் என்ன வச்சுட்டாங்கன்னா மஃபூல் ஃபீஹின்னு வைத்திருக்கிறார்கள். அந்த ஃபீஹியாக வரக்கூடிய எது வரும்னு கேட்டால், ஒன்று காலத்தை குறிக்கிறது வரும். ஒரு காலத்திலான ஒரு செயல் நிகழும், அல்லது ஒரு பொதுவான ஒரு இடத்தில் நிகழும். பொதுவான இடம், வீடு காடுன்னு சொன்னீங்கன்னா அது ஃபீன்னு சொல்லி ஆகணும். அப்படி இல்லாமல் பொதுவான இடம்னா என்ன? உனக்கு முன்னால், பின்னால், மேலே, கீழே, அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை போட்டு சொல்கிறதா இருந்தால் அதுதான் மஃபூல் ஃபீஹியாக பயன்படுத்த முடியும். இவங்க உதாரணத்து சொல்வதாக இருந்தால் சும்து. இந்த உதாரணம் பாருங்கள். சும்து சாமண்டா நோன்பு வைத்தான். சாமவில் இருந்து தன்னிலை ஒருமை சும்து. சாம சாமா சாமு, சாமத்து சாமத்தா, சும்ன சும்த சும்துமா சும்துண்டு வரும். கடைசியில் சும்து சும்னாண்டு வரும்.
அப்போ சும்து என்றால் நான் நோன்பு வைத்தேன். தஹ்ரன், தஹ்ர்னா காலம், காலமெல்லாம் நோன்பு வைத்தேன். ஒரு நாள் 2 நாள் வைக்கல, ரொம்ப நாள் நோன்பு வைத்தேன் அப்படின்னு சொல்வதற்கு என்ன செய்கிறது, தஹ்ரன்னு போடுறாங்க. இந்த தஹ்ரன்னா அதிகமான காலத்துக்கு சொல்கிறது. அந்த அதிகமான காலத்தில் நோன்பு வைத்தேன்னு சொல்லும் பொழுது இந்த ஃபாயில் இதில் வந்துருச்சு, நான்கு வந்துருச்சு. இந்த நோன்பு என்பது வந்து நானே செஞ்சுக்கிறது தான், இதுக்கு இன்னொரு ஆள் தேவையில்லை. இது லாசிமும், இதுக்கு வந்து மஃபூல் பிஹி வராது. அதே நேரத்தில் வந்து மஃபூல் ஃபீஹி எல்லாத்துக்குமே வரும். தானாக அவனுக்குள்ளே செய்து கொள்கிற காரியமாக இருந்தாலும் மஃபூல் ஃபீஹி வரலாம். முத்தாத்தியாக வரக்கூடிய வினை சொல்லாக இருந்தாலும் மஃபூல் ஃபீஹி வரலாம். இப்போ நின்றான் இருக்குது, நின்றானுக்கு வந்து யாரை நின்றாண்டு வருமா, எதை நின்றாண்டு வருமா, வராது. மஃபூல் பிஹி வராது. அதே நேரத்தில் காலையில் நின்றான் வரும்ல, மாலையில் நின்றான். காம ஜெய்துன், ஜெய்து நின்றான். சபாகன், காலையில் நின்றான். அப்போ காமங்கிறது லாசிமானது தான். லாசிமாக இருந்தாலும் அந்த நிற்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படாதே தவிர, நிற்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படத்தானே செய்யும், ஒரு நேரம் தேவைப்படத்தானே செய்யும். நேரமும் இடமும் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது. எந்த காரியம் இருந்தாலும் அதுக்கு ஒரு நேரம் இருந்தாலும் அதை சொல்கிறது விரும்பினா சொல்லுவோம், சொல்லாட்டி விட்டுருவோம். ஆனால் இருக்கும் கண்டிப்பாக. எந்த ஒரு செயல் நிகழ்வாக இருந்தாலும் சரி, அது லாசிம்ங்கிற வகையை சேர்ந்ததாக இருந்தாலும் சரி, முத்தாத்திங்கிற வகையை சேர்ந்ததாக இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன வரும், அதுக்கு ஒரு மஃபூல் ஃபீஹி வரும். கட்டாயம் கிடையாது. எல்லா நேரத்துலையும் நம்ம அதை நேரத்தை இடத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம். சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன், எந்த நேரத்தில் எப்போ சாப்பிட்டேன்லாம் சேர்த்து சொல்கிறது வந்து அது ரொம்ப அரிது. சொன்னால் அது நசப் செய்ய சொல்லணும். சொன்னால் எப்படி செய்யணும், அதுவும் அதுக்கு பேர் மஃபூல் தான். அப்போ சும்துங்கிறது வந்து இது ஒரு லாசிமான ஃபேலு. லாசிமுக்கு என்ன வராது, மஃபூல் பிஹி தான் வராது. எந்த மஃபூல், யாரை எதைன்னு சொல்கிறோம்ல, யாரை நோன்பு வைத்தேன்னு வருமா, நான் நோன்பு வச்சேன் அவ்வளோதான், நான் தாண்டா வச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நான் நோன்பு வைத்தேன், தஹ்ரன் காலமெல்லாம் நோன்பு வைத்தேன். அப்போ காலம்னு சொல்வது வந்து என்னது, இந்த நோன்பு வைப்பதற்குரிய நிகழக்கூடிய ஒரு நேரம். அதை குறிப்பிடும்போது என்னவா சொல்கிறோம்னு கேட்டால் நசபு செஞ்சு சொல்கிறோம். இந்த நசபு ஏன் செஞ்சோம்னு கேட்டால் இது மஃபூல். இது லாசிமான ஃபேலாச்சு எப்படி மஃபூல் வரும்னு கேட்டால் மஃபூல் பிஹி தான் வராது. அதுக்கு தான் ஆள் தேவைப்படாது. அவன் ஒரு காரியத்துக்கு தான் ஆள் தேவைப்படாதே தவிர நேரம் தேவைப்படுமானா நேரம் தேவைப்படும். அப்போ அந்த சும்து தஹ்ரன் இது மஃபூல் ஃபீஹி. அதே மாதிரி சாஃபரன்னா பிரயாணம் செய்தான். சஃபர் இருக்குல்ல, சஃபர்னு சொல்லல, முசாஃபிருங்கிறோம்ல. சாஃபரன்னா பயணம் போனான், முசாஃபிருன் பயணம் போகக்கூடியவன். நம்ம பிச்சைக்காரனை முசாஃபிருங்கிறோம், அது கிடையாது. முசாஃபிர்னா பயணின்னு அர்த்தம், பிரயாணிகள்னு அர்த்தம். அப்போ சாஃபர பயணித்தான், சாஃபர் தூ நான் பயணித்தேன், ஷஹ்ரன் ஒரு மாதம். ஷஹ்ரனா மாதம், நாளைக்கு ஒருமையாக சொல்கிறேன்னா ஒரு மாதம். அப்போ ஒரு மாதம் பிரயாணத்தில் ஒருத்தர் இருக்கிறான், அதை பற்றி நம்மகிட்ட சொல்கிறான். அந்த ஒரு மாதத்துக்கு என்ன யாராப்பு கொடுக்குறது, என்ன மாதிரி அந்த ஷஹர் மாதம்னு சொல்ல வேண்டியிருக்கு. அந்த மாதத்துக்கு என்ன யாராப்பு கொடுக்கணும், அதை சொல்லி ஆகணும்ல. சாஃபர்து ஷஹ்ரன் நான் வந்து பிரயாணம் செய்தேன், ஷஹ்ரன் ஒரு மாதம் பிரயாணம் செய்தேன். இந்த ஒரு மாதம்ங்கிறது என்னது, அது வந்து மஃபூல் தான். இது என்ன மஃபூல் என்றால் மஃபூல் ஃபீஹி. அந்த ஒரு மாதங்கிற காலத்துக்குள்ளே பயணம் வந்து நிகழ்ந்திருக்கிறது, அதனால் மஃபூல் ஃபீஹின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முத்தஅத்தியா இல்லாததுனால இதுக்கு அந்த மஃபூல் வராது. பிரயாணம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுமா, நான் பிரயாணம் பண்ணேன்டா, யாரை பண்ணேன்டா, நான் தான்ப்பா பண்ணேன். பிரயாணம் பண்ணு அவன் பண்ணிக்கிற வேலை தானே. பிரயாணம் பண்ணினேன் என்பதற்கு என்ன வராது, அடித்தான்னு சொன்னால் ஒரு ஆளை சொல்ல வேண்டி வரும். பிரயாணம் பண்ணினான்னு சொன்னால் ஒரு ஆளை சொல்ல தேவைப்படாது. அதனால் சாஃபர் தூங்கிறது வந்து லாசிமான ஃபேலு. அதாவது இன்னொருவர் தயவு இல்லாமல் அவனுக்குள்ளே செய்து கொள்ளக்கூடிய, அவன் மட்டுமே செய்து கொள்ளக்கூடிய காரியம். அப்போ சாஃபர்த்து பிரயாணம் செய்தேன் என்பதற்கு மஃபூல் பிஹி வராது. ஆனால் மஃபூல் ஃபீஹி வருமானா வரும். சாஃபர்த்து ஷஹ்ரன் ஒரு மாதம் நான் வந்து பிரயாணம் செய்தேன். இந்த ஒரு மாதம்ங்கிற சொல்லு என்ன, சாஃபர்த்து ஃபேலும் ஃபாயிலும் இருக்கிறது. ஷஹ்ரன் மஃபூல் ஃபீஹி, மொட்டையை மஃபூல்னு சொல்லக்கூடாது. அந்த மஃபூல் பிஹி இருக்குது, அதுக்கு தான் வெறும் மஃபூல்னு சொல்லுவாங்க. மற்றதுக்கெல்லாம் அது போட்டு தான் சொல்லுவாங்க, மஃபூல் ஃபீஹின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜலஸ்து நான் உட்கார்ந்தேன்.
எங்கே உட்கார்ந்தேன்? ஹல்ஃபக, இந்த க கூட விட்டுருவோம். ஹல்ஃப ஜெய்தின் ஒரு ஆளை போட்டுக்கிறோமே. ஹல்ஃபக்கன்னா உனக்கு பின்னால் அர்த்தம். அதில் வந்து ஏறாப்பு தெரியாட்டி என்ன செய்யுங்க? ஹல்ஃப ஜெய்தின், ஜெய்துக்கு பின்னால் உட்கார்ந்தேன். ஜெய்து ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு பேக் சைடில் போய் நான் என்ன செஞ்சேன்? உட்கார்ந்தேன். அது இடம். அப்போ ஜலஸ்து நான் உட்கார்ந்தேன். ஹல்ஃப ஜெய்தின், ஜெய்துக்கு பின்னாடி. இந்த ஹல்ஃபுக்கு ஏன் நசபு வந்திருக்குது என்று கேட்டால், ஹல்ஃபுங்கிறது மஃபூல் ஃபீஹி. இவன் உட்கார்ந்த இடம் அந்த அவனுக்கு பின்னாடி உள்ள இடம், அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறான், அதிலே உட்கார்ந்துருக்கிறான்ல, அதனால தான் மஃபூல் ஃபீஹின்னு பேர். ஃபீஹின்ற அதுலேன்ற அர்த்தம் தானே. அப்போ ஜலஸ்து நான் உட்கார்ந்தேன். ஹல்ஃபக உனக்கு பின்னால். ஒரு ஆள்கிட்ட பேசுகிறோம், உனக்கு பின்னால் உட்கார்ந்தேன்னு சொல்கிறோம், உனக்கு பின்னாடி நான் உட்காந்துட்டேன். அதே மாதிரி உனக்கு பின்னாலுங்கிறதுக்கு பதிலாக பேரை கூட போட்டுக்கிறோங்க. ஜலஸ்து ஹல்ஃப பக்ரின், பக்ருக்கு பின்னாடி. ஹல்ஃப இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு பின்னாடி. அந்த ஹல்ஃப என்று நசம் செஞ்சு படிக்கணும். ஏன் அப்படி படிக்கணும் என்றால், இந்த ஹல்ஃப என்பது வந்து மஃபூல் ஃபீஹி, அது மக்கானா இருக்குது. ஒன்று ஜமானா இருக்குது, இல்லாட்டி மக்கானா இருக்கும். இந்த மஃபூல் ஃபீஹிங்கிறது என்னவாக இருக்கும் என்றால், ஒன்று அந்த செயல் நடந்த இடமாக இருக்கும், அல்லது இந்த செயல் நிகழ்ந்த காலமாக இருக்கும். காலம் ஜமான் மக்கானுக்குரிய காலை, மாலை, இரவு, பகல், மாதம், வருஷம், நாள், நேரம், இந்த மாதிரியான ஒரு ஒரு இது தான் செய்வாங்க. பகல், இரவு, இதுகள் தான் மஃபூலாக வரும். சரியா? மஃபூல் ஃபீஹியாக வரும். அப்போ ஜலஸ்து ஹல்ஃபக உனக்கு பின்னாடி நான் உட்கார்ந்தேன். ஹல்ஃபங்கிறது வந்து மஃபூல் ஃபீஹி, அது முலாஃபு இலாஃபு செஞ்சதுனால தன்வீன் இல்லை. ஹல்ஃபக உனக்கு பின்னால். அது மாதிரி வந்து ஹல்ஃபுன்னா பின்னாடி, இதெல்லாம் அங்கே குறித்து வச்சுக்கிறோங்க. அமாம்னா முன்னாடின்னு அர்த்தம். இமாம்ங்கிறது வேறு, இமாம் அதில் வந்தது தான். அமாம் என்று சொன்னால் எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன், அவர் வந்து எனக்கு முன்னாடி அமாமக்கன்னு சொல்லலாம். எனக்கு அமாமி, எனக்கு முன்னாடி இருக்கிறார். ஹாதா அமாமி, இவர் எனக்கு முன்னாடி இருக்கிறார்னு சொல்லலாம். அப்போ அமாம்னா ஃப்ரண்ட் சைடு, முன்பக்கம்னு அர்த்தம். அப்போ ஜலஸ்து நான் உட்கார்ந்தேன். அமாமக்க உனக்கு முன்னால். முன்னால்னா அந்த முன்னால் இல்லை, டயத்தில் முன்னால் இல்லை, இடத்தில் முன்னால். முன்னால் ரெண்டுக்கும் சொல்லுவோம்ல. உனக்கு முன்னால்னா நீ வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து உட்காந்துட்டேன் அப்படின்னு காலத்துக்கும் சொல்லலாம். அதுக்கு அதுதான் மஃபூல் ஃபீஹி வரும். ஆனால் அமாம்ங்கிற சொல் அதுக்கு உள்ளதில்லை. அமாம் முன்னால் என்றால் என்னென்னு கேட்டால், இடத்தால் முந்தியது. எதில் முந்தியது? ஜலஸ்து நான் உட்கார்ந்தேன். அமாமக்க நீ உட்காந்துருக்கிற, உனக்கு முன் பகுதியில் நான் வந்து உட்காந்துக்கிட்டேன் அப்படின்ற அந்த இடத்த குறிக்கிறது. உனக்கு முன்னால் உட்காந்தேன்னு இதுக்கு சொல்லுவாங்கல்ல. ஒருத்தன் 10 மணிக்கு வந்துட்டான், நான் 11 மணி, நான் 9 மணிக்கு வந்துட்டேன், என்ன செய்வேன்? உனக்கு முன்னாடி நான் உட்காந்துட்டேன்னு சொல்லுவோம். அது காலம், அது காலத்துக்கும் சொல்லலாம், மஃபூல் பிஹி வரும். ஆனால் இப்போ அமாமங்கிற சொல்லுக்கு அந்த அர்த்தம் இல்லை. அமாம்டா எதுக்கு சொல்லுவாங்கன்னா, இடத்துல வந்து முன்னாடி இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. அப்போ ஜலஸ்து நான் வந்து உட்காந்தேன். அமாமக்க உனக்கு முன்னாள்னு அந்த அர்த்தம் வந்துடுறதுனால முன்பகுதியில் வச்சுக்கிறங்க. உனக்கு முன்புறமாகன்னு வச்சுக்கிறங்க. முன்புறம்னு வச்சுக்கிட்டால் அந்த குழப்பம் வராது. அப்போ ஹல்ஃபக்கன்னா பின்புறமாக, அமாமக்கன்னா முன்புறமாகன்னா அந்த காலத்தை குறிக்காமல் போயிடும். அந்த மாதிரி கூட சொல்ல போட்டுக்கலாம். அப்போ ஜலஸ்து நான் உட்கார்ந்தேன். அமாமக்க உனக்கு முன்புறமாக உட்கார்ந்தேன். இதே மாதிரி வந்து இது எல்லாம் லாசிமாக உதாரணம் இப்போ காட்டினதெல்லாம் லாசிம். இது எல்லாமே வந்து இன்னொருத்தன் தேவையில்லை. உட்கார்றதுக்கு உட்கார்ந்தா நான் தான் உட்கார்ந்தேன். யாரை உட்கார்ந்தாயின்னா நான் தான் உட்கார்ந்தேன். எதை உட்கார்ந்தாயின்னா நான் தான் உட்கார்ந்தேன். யாரை எதை சொல்ல தேவையில்லை. இது லாசிமாக இருக்கிறதுனால இதில் வந்து என்ன வந்திருக்கு? மஃபூல் ஃபீஹி மட்டும் வந்திருக்குது. இப்போ முத்தாத்திக்கு நீங்கள் வச்சு பார்க்கலாம். முத்தாத்தி அது அல்லரப முத்தாத்தி, அல்ல அக்கலை முத்தாத்தி. அக்கலை ஜெய்தும், ஜெய்து சாப்பிட்டான். என்னத்தை சாப்பிட்டான்? ஏதாவது ஒன்று சாப்பிட்ருப்பான்ல, அது ஹுபுசன், அவன் வந்து ரொட்டியை சாப்பிட்டான். மஃபூலு அக்கலை ஜெய்துன், ஜெய்து சாப்பிட்டான். ஹுபுசன் ரொட்டியை சாப்பிட்டான். இந்த ரொட்டிங்கிறது என்னது? மஃபூல் பிஹி. பொதுவாக மஃபூலுங்கம்ல, அது மஃபூல் பிஹி. அப்போ ரொட்டி சாப்பிட்டான், இதோடு நிப்பாட்டிக்கிட்டால் மஃபூல் பிஹியோடு முடிஞ்சு விட்டது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அதை சொல்லும்போது அந்த நேரத்தையும் சொல்ல நினைக்கிறோம். அப்படின்னு சொன்னால் நஹாரன் பகலில் சாப்பிட்டான். அதான் அக்கலை ஜெய்துன், ஜெய்து சாப்பிட்டான். ஹுபுசன் ரொட்டியை சாப்பிட்டான். நஹாரன் பகலில் சாப்பிட்டான். அப்போ ஹுபுசன்கிறது மஃபூலு தான், நஹாரன் மஃபூலு தான். ரெண்டு மஃபூலுமே வந்துருச்சு இதுக்கு முத்தத்தினால்.
லாசிம்னா அந்த மஃபூல் வராது, பிஹி வராது. அப்போ லரப அக்கல ஜெய்துன் ஜெய்து சாப்பிட்டான், ஹுபுசன் ரொட்டியை நசபு செஞ்சிட்டோமா. எப்போ சாப்பிட்டான்? நஹாரன் பகலிலே, லைலன் இரவிலே, அதே மாதிரி சபாகன் மசான் இப்படி என்ன வேணாலும் வச்சுக்கிடலாம். அப்போ அந்த மாதிரி சாப்பிட்ட நேரத்தை சொன்னோம்னா என்ன செய்கிறது? மஃபூல் பிஹி மஃபூல் ஃபீஹியாக வந்துடும். இப்போ ரெண்டு வருதுல்ல, அக்களுக்கு வரும்போது என்ன வருது? இந்த மஃபூல் பிஹிங்கிறது யார் மீது அந்த யார் மீதுனா சாப்பாடு பொருள் எதன் மீது அந்த சாப்பிடுதல் நிகழுமோ அதையும் சொல்ல வேண்டி இருக்கிறது. தேவைப்பட்டுச்சுன்னா என்ன செய்வோம்? நேரத்தையும் சொல்லுவோம். அந்த நேரத்தை சொல்லும் பொழுது அதுக்கு என்ன பேர்? மஃபூல் ஃபீஹி. அப்போ நம்ம படிச்சிருக்கிறது மஃபூல்னு முட்டையாக படிச்சிருக்கிறோம். முட்டையாக இதுவரை நாம் படித்த மஃபூல் மஃபூல் பிஹி. இப்போ பிரிக்க நிறைய இருக்கிறதுனால பிரிக்கணும்ல. மஃபூல் நிறைய மஃபூல் இருக்குங்கிறாங்க. அப்போ அந்த மஃபூல் என்ன, இந்த மஃபூல் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மஃபூல் எந்த மஃபூல்? பொதுவாக மஃபூல்னு விளங்கி வச்சுருக்கிறோம்ல, யார் மீது எதன் மீது ஒரு காரியம் நிகழ்கிறதோ அதை குறிக்கிற சொல் இருக்குல்ல, அதை மஃபூலுங்கிறோம். இது என்ன மஃபூல்? மஃபூல் பிஹி. அது சரியா? மஃபூல் ஃபீஹின்னா என்ன அர்த்தம்? எந்த இடத்தில் அந்த காரியம் நிகழ்கிறதோ, எந்த நேரத்தில் நிகழ்கிறதோ அந்த நேரத்தையோ இடத்தையோ குறிப்பிடக்கூடிய சொல்லை தான் மஃபூல் ஃபீஹிம்பாங்க. அந்த சொல்லுக்கு நசபு செய்யணும். இது ஒரு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ ஒரு சொல்லுக்கு நிறைய மஃபூல் வருதா? அதுக்கு அடுத்தது ஒன்று மஃபூல் பிஹி. மஃபூல் பிஹின்னா நம்ம பொதுவாக இது வரைக்கும் மஃபூல்னு படித்தோம்ல, அது. மஃபூல் ஃபீஹின்னா எந்த காலத்தில் எந்த இடத்தில் வைத்து ஒரு காரியம் நிகழ்கிறதோ அதை குறிப்பதற்கு பயன்படுத்துகிற சொல்லுக்கு பேர் மஃபூல் ஃபீஹி. அதை நசபு செஞ்சு சொல்லணும். ஏன் நசபு செஞ்சீங்கன்னு கேட்டால் மஃபூல்னு நசபு செஞ்சோம். என்ன மஃபூல்னு கேட்டால் மஃபூல் ஃபீஹின்னு நசபு செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிடலாம். இது ஒரு வாச்சா. அதே மாதிரி மஃபூல் லஹுன்னு ஒன்று இருக்குது. மஃபூல் ஃபீஹி மாதிரி என்ன இருக்குது? மஃபூல் லஹு. மஃபூல் தான் அதுவும். மஃபூல் என்ன இருக்குன்னா லஹு, இதற்காக செய்யப்பட்டுச்சு, அதற்காக செய்யப்பட்டுச்சு. லஹுன்னா இதற்காகன்ற அர்த்தம். இதற்காகன்னு சொல்கிறோம்ல, அதற்கு ஒரு காரியம் செய்கிறோம்னு சொன்னால் என்னத்துக்கு செஞ்சோம்? அது ஒரு காரணம் இருக்கும்ல. அந்த காரணத்தை நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதை மஃபூலாக சொல்லணும். அதை இப்போ உதாரணமாக ஒருத்தனை அடிக்கிறோம். ஒரு ஆசிரியர் மாணவனை அடிக்கிறார், அல்ல ஒரு தந்தை மகனை அடிக்கிறார். எதுக்கு அடிப்பார்? அவனை பழிவாங்கறதுக்கு அடிப்பார்? இல்லை. எதுக்கு அடிப்பார்னு கேட்டால் ஒரு ஒழுக்கம் கற்பிப்பதற்காக அடிப்பார். அவன் அடித்து பழக்கினா தான் சரியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அப்போ ஒழுக்கம் கற்பித்தல்ங்கிறது என்ன? அதுக்குரிய சொல் அத்தப. அதபுனா ஒழுக்கம். அத்தப என்றால் ஒழுக்கம் கற்பித்தான். அதபுன்னு சொல்கிறோம். அதபு மரியாதை பேசி பேச்சு வழக்கில் சொல்கிறோம்ல, அதெல்லாம் அரபி சொல். அப்போ அதபு என்பதிலிருந்து தான் அத்தப ஃபஅல. அத்தப என்றால் ஒழுக்கம் கற்பித்தான். ததீபுன் ஒழுக்கம் கற்பித்தல். அத்தபவுடைய மஸ்தரு அளவுக்கு தஃபீல் தானே வரும். சல்லம தஸ்லீமுண்டு, அல்லம தாலீமுன், அத்தப ததீபுன். தாதீபுன்னா ஒழுக்கம் கற்பிக்குதல். இப்போ பாருங்கள், லரப்து ஹூக்கு பதிலாக ஜெய்தன் போட்டுக்கிறோமா. லரப்து ஜெய்தன், ஜெய்தை அடித்தேன். ததீபன் எதுக்கு அடித்தேன்? ஒழுக்கம் கற்பிப்பதற்காக. இந்த காகங்கிற அர்த்தத்துக்கு வருது. இது காகன்னு வர்றாந்தா லாமு போட்டால் தான் வரும். லாமு போட்டு நீங்கள் சொல்லலாம். லாமு போட்டு சொன்னீங்கன்னா அப்போ லாமு போட்டால் ஜர்ரு செஞ்சிடணும். லித் ததீபி. லரப்து ஜெய்தன், ஜெய்தை அடித்தேன். ததீபன் அப்படி சொல்லாமல், இந்த வார்த்தை இப்படி சொல்லாமல் லீ போடுறோம்ல, லீ படிச்சிருக்கோம்ல ஜருடைய எழுத்து, இதற்காக அதற்காகண்டு அதையும் போடலாம். இது தான் போடணும் கட்டாயம் கிடையாது. லரப்து ஜெய்தை அடித்தேன். லித் ததீபி ஒழுக்கம் கற்பிப்பதற்காக. இப்போ மஃபூலா சொல்லாமல் ஜருடைய எழுத்தை போட்டு சொல்லிடுறோம். ஜருடைய எழுத்து வேணாம், அந்த லாமு இல்லாமல் சொல்ல நினைச்சாலும் இது சொல்லலாம். எப்படி? லரப்து ஜெய்தன் அல்லது லரப்துஹு அவனை அடித்தேன். ததீபன் ஒழுக்கம் கற்பிப்பதற்காக. அது என்ன, ஏன் நசபு செஞ்சீங்கன்னு கேட்டால் அது மஃபூலு. என்ன மஃபூல்னு கேட்டால் அது மஃபூல் லஹு. இதற்காகத்தான் அடித்தது. அடித்த சும்மா அடிக்கலை, ஒரு காரணத்துக்கு தான் அடிச்சிருக்கிறேன். இதற்காக அடித்தேன்னு சொல்கிறோம்ல. அப்போ லரப்து ஹூக்கு பதில் என்ன செய்வோம்? நம்ம அது ஆளே போட்டுருவோம். அப்போ தான் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் வழங்கும். லரப்து ஜெய்தன் வச்சுக்கிறோமே. லரப்து ஜெய்தன், ஜெய்தன் நான் அடித்தேன்.
இப்போ லரப்து ஜெய்தன் ஜெய்து அடித்தேன். எதுக்கு அடித்தேன்? தாதீபன் ஒழுக்கம் கற்பிப்பதற்காக. இரும்புட என்ன செய்யலான்னு கேட்டால் அதையும் கூட சேர்த்துக்கலாம், ஃபீஹியும் சேர்க்கலாம். எப்படி சேர்க்கலாம்? லரப்து ஜெய்தன் லைலன், ஜெய்து அடித்தேன். எப்போ அடித்தேன்? லைலன்னா இரவில் அடித்தேன். அப்போ லைலன் இரவில் அடித்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மஃபூலையும் நம்ம நெஞ்சிட்டோம், அந்த மஃபூலையும் போட்டோன்னு அர்த்தம். அப்போ லரப்து ஜெய்தன் ஜெய்து அடித்தேன், லைலன் இரவில் அடித்தேன், தாதீபன் ஒழுக்கம் கற்பிப்பதற்காக. 3 மஃபூலுமே வந்திருக்கு. லரப்துங்கிறதுல ஃபாயில் உள்ளக அடங்கிருச்சு, நான் அதை விட்டுருங்க. ஜெய்து ஒரு மஃபூலு, இந்த லைலும் மஃபூலு தான், தாதீபன்கிறது மஃபூலு தான். ஆனால் வெரைட்டி, வெவ்வேறு வெரைட்டி இல்லாமல் வெவ்வேறு வகை. ஜெய்துங்கிறது அவனைத்தான் நடிச்சிருக்கிறோம், அதனால் மஃபூல் பிஹி. லைலுங்கிறது அந்த நேரத்தில் தான் நடிச்சிருக்கிறோம், அதனால் மஃபூல் ஃபீஹி. தாதீபுங்கிறது இதற்காகத்தான் நடிச்சிருக்கிறோம், அது மஃபூல் லஹு. அப்போ 3க்குமே நசப்பு தான். லரபங்கிற அந்த ஃபேல் தான் நசப்பு செய்யுது. லரபங்கிற அந்த ஃபேல் தான் என்ன செய்கிறது? ஜெய்துக்கு நசப்பு செய்யுது, லைலுக்கு நசப்பு செய்யுது, தாதீபுக்கு நசப்பு செய்யுது. எதனால் செய்கிறது? ஜெய்து என்பதற்கு மஃபூல் பிஹின்னு செய்கிறது, லைலன் என்பதற்கு மஃபூல் ஃபீஹிங்கிற அடிப்படையில் செய்கிறது, தாதீபன்கிறது மஃபூல் லஹுங்கிற அடிப்படையில் செய்கிறது. அப்போ லரப்து ஜெய்தன் லைலன் தாதீபன் இப்படின்னு சொல்கிறது மஃபூல் லஹு. மஃபூல் லஹுன்னா ஒரு காரியத்தை எந்த காரணத்திற்காக செய்கிறோமோ அதை மஃபூல் வடிவத்திலையும் நீங்கள் பேசலாம். மஃபூலில் தான் பேசணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு இந்த ஜருடைய எழுத்து லாமு ஒன்று இருக்குல்ல, அந்த லாமை போட்டு லித்தாதீபின்னு பேசிடலாம். அப்படி பேசினா மஃபூல் பிஹிங்கிற கணக்கு வராது, ஜாரு மஜ்ரூர்னு வந்துடும். லாமு ஜர்ரு செய்கிற எழுத்து, தாதீபுங்கிறது ஜர்ரு செய்யப்பட்டது, இது ஜாரு அது மஜ்ரூர் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதில் மஃபூல்னு சொல்ல மாட்டாங்க. மஃபூல்னு சொல்கிறதா என்ன செய்யணும்? லாமை தூக்கிட்டா அப்போ நசப்பு செஞ்சிடணும். நசப்பு செஞ்சால் காரணம் சொல்லணும். என்ன காரணத்துக்கு செஞ்சோம்? மஃபூல்னு செஞ்சோம். அப்போ ஒரு சொல்லுக்கு எத்தனை மஃபூல் வருது? 3 மஃபூல் வந்துருச்சு பாருங்கள். 3 மஃபூல் வந்தாலும் 3 ஒரே வகை கிடையாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி. சரியா? அதே மாதிரி காத ஜெய்துன், காதண்டா என்னது? உட்கார்ந்தான். ஜலச காத ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். காதண்டா உட்கார்றான். அப்போ ஜெய்துன் ஜெய்து உட்காருகிறான், உட்காந்துட்டான். ஜுபுனன், ஜுபுனன்னா ஒரு போருக்கு கூப்பிட்றாங்க, யுத்தத்துக்கு. மாட்டேன்னு உட்காந்துட்டான். அப்போ எதுக்காக உட்காந்தான்னு கேட்டால் கோழைத்தனம் தான் காரணம் இதுக்கு. எதனால்? போருக்கு போகிறதுக்கு வீரம் வேணும், பயப்படுறவனாக இருக்கிறான், போருக்கு கூப்பிட்டா உட்காந்துடுறான். அந்த கோழைத்தனத்துக்குள்ள சொல் ஜுபுனன். ஜுபுனு என்றால் கோழை, ஒருத்தர் வீரமாக இருப்பான்ல. வீரம் என்பதற்கு சுஜாத்துனா வீரம், அந்த வீரத்துக்கு எதிர்ப்பதான் ஜுபுனு. ஜுபுனுனா கோழைத்தனம். அப்போ காத ஜெய்துன் ஜெய்து உட்கார்ந்தான். ஜுபுனன் கோழைத்தனத்தின் காரணமாக இதற்காகன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி காகன்னு சொன்னால் அதுக்கு பேர் மஃபூல் லஹு. அப்போ ஜெய்து உட்கார்ந்தான். இது லாசிமுக்கு உதாரணம், இது முத்தாத்திக்கு உதாரணம். முதல் சொன்னது லரபங்கிறது முத்தாத்தியான ஃபேலு. அந்த முத்தாத்தியான ஃபேலுக்கும் லஹு வரும், மஃபூல் லஹு வந்துடும். லாசிமான ஃபேலுக்கு மஃபூல் லஹு வரும். அப்போ லாசிமான ஃபேலுக்கு மஃபூல் வராதுன்னு பேசிக்கிட்டோமே, அது எதுக்கு? எந்த மஃபூல்? அது மஃபூல் பிஹி. மஃபூல் பிஹி தான் லாசிமான ஃபேலுக்கு வராது. மஃபூல் லஹு வரும், மஃபூல் ஃபீஹி வரும், மஃபூல் இதெல்லாம் எல்லா வகையான ஃபேலுக்கும் வரும். சரியா? அப்போ உதாரணமாக இன்தலக்க நடந்தான், இன்தலக்து நான் நடந்தேன். எப்போ நடந்தேன்? நான் நடந்தேன், அதுக்கு மஃபூல் தேவையில்லை, வராது, மஃபூல் பிஹி வராது. எப்போ நடந்தான்னு சொல்லலாம்ல. இன்தலக்து லுஹன், லுஹா நேரத்தில் நான் நடந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்? சொல்லிக்கிறலாம், அதுக்கும் வரும். இதுக்கு பேர் மஃபூல் லஹு. மஃபூலில் மஃபூல் பிஹின்னு ஒன்று இருக்குது, அடுத்தது மஃபூல் லஹுன்னு ஒன்று இருக்குது, மஃபூல் ஃபீஹின்னு ஒன்று இருக்குது. ஃபீஹிங்கிறது காலத்தையும் அந்த செயல் நடந்த காலத்தையும் இடத்தையும் குறிக்கும் சொல். அது லஹு என்பது என்ன காரணத்திற்காக அந்த செயல் நடந்ததோ அதை குறிக்கிற சொல். அதை மஃபூல் வடிவத்தில் நீங்கள் சொன்னால் நசப்ஜின்னு சொல்லணும். சரியா? அது மஃபூல் லஹு வச்சா. அதுக்கு அடுத்தது மஃபூல் முத்துலக்குன்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. முத்துலக்
முத்தலக்குன்னா பொதுவாக மஃபூலுங்கிறான். பொதுவான மஃபூல் பிஹி தான் வழக்கத்தில். இதுக்கு போய் மஃபூல் முத்தலக்குன்னு சொல்கிறாங்க. மஃபூல் முத்தலக்குன்னா பொதுவான மஃபூல், அதுக்கு பேர். பொதுவான மஃபூல் வழக்கத்தில் சொல்வது வந்து அந்த மஃபூலுக்கு தான் சொல்லுவாங்க. எந்த மஃபூலுக்கு? அந்த பிஹிக்கு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம பேர் அப்படி வச்சுக்கிறோம். இதுக்கு பேர் மஃபூல் முத்தலக்குன்னு ஒன்று இருக்குது. முத்தலக்குன்னா என்னன்னு கேட்டால், ஒரு செயலை செய்கிறோம். ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலை வந்து சிறப்பாக செய்கிறோம், நல்லா செய்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் நல்லா சிறப்பாக செய்கிறது ஒன்று இருக்குது, அறகுறையாக செய்கிறது ஒன்று இருக்குல்ல. அப்போ சிறப்பாக நல்லபடியாக செஞ்சிட்டோன்னு வைங்க. அப்படி செய்கிறதா இருந்தால், நல்லபடியாக செஞ்சிட்டேன் அந்த காரியத்தை, நல்லா சாப்பிட்டேன், நல்லா அடித்தேன் அப்படின்னு நான் ஒரு செஞ்ச காரியம் நல்லா எழுதினேன். எழுதிட்டியான்னு கேட்குறோம். எழுதிட்டேன்னு சொல்லலாம், நல்லா எழுதிட்டேன்னு சொல்லலாம். நல்லபடியாக எழுதிவிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நல்லபடியாகங்கிற ஒரு சொல்ல நம்ம தமிழில் போடுறோம்ல, அதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அரபியில் வந்து எந்த ஃபேலை சொல்கிறோமோ அந்த ஃபேலில் உள்ள மஸ்தர். இப்போ லரபவுடைய மஸ்தரு லரபுன். லரபுன்னா அடித்தான், லரபுன்னா அடிக்கிறது. அந்த அடித்தல்ங்கிறத என்ன செய்வாங்கன்னா மஃபூலாக கொண்டாந்து போட்டுருவாங்க. என்ன மஃபூல் இது? இதுக்கு பேர் மஃபூல் முத்தலக்கும்பாங்க. இதுக்கு அர்த்தம் செய்கிறாருந்தா எப்படி செய்வோம் பாருங்கள். லரப்து லர்பன் இருக்குல்ல, இதுக்கு என்னென்ன அர்த்தம் செய்வீங்க? லரப்து அடித்தேன், லர்பன் அடிக்குதலை அடித்தேன்னு சொல்ல முடியுமா? அப்படியா? அதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. இந்த சொல்லுக்கு அப்படி அர்த்தம் செய்யக்கூடாது. லரப்து லர்பன்னா நல்லா அடித்தேன்னு அர்த்தம். ஒரு காரியத்தை நல்லபடியாக செஞ்சிட்டோம் என்று சொன்னால், அந்த ஃபேலையும் போட்டு அந்த ஃபேலுடைய மஸ்தரையும் பின்னாடி போட்டு அதுக்கு நசபும் செஞ்சு நம்ம சொன்னால், அந்த மஸ்தருடைய அர்த்தத்தை நீங்கள் செய்யக்கூடாது. அடித்தலாக அடித்தேன்னா அது என்னது அப்படின்னு மதரசாவில் அப்படி சொல்லி தருவாங்க. லரப்து லர்பன் அடிப்பதாக அடித்தேன்னா என்ன? அடிப்பதாக அடித்தேன்னா அது என்ன மீனிங் இருக்குது அதில் தமிழில்? அது எதுக்கு சொன்னான்னு பார்த்துட்டு அந்த கருத்தை வாங்கிட்டு அந்த கருத்தை தமிழில் கொடுக்கணும். இதை எதுக்கு இதை சொல்கிறான்? மஃபூல் முத்தலக்கு எதுக்கு சொல்கிறான்? தாய்க்கு இதுக்காக சொல்கிறான். உறுதிப்பட நல்லபடியாக அந்த காரியத்தை நல்லா சாப்பிட்டேன்னா அக்கல்து அக்கலன்னா சாப்பிட்டான், அக்கலன் நல்லபடியாக சாப்பிட்டான். அப்போ சாப்பிடுவதாக சாப்பிட்டான்ட்டு அந்த வார்த்தை இருக்கு, நேரடி அர்த்தம் இப்படி வரும். சாப்பிடுவதாக சாப்பிட்டான்ங்கிறது ஒரு லாங்குவேஜ் கிடையாது, அந்த மொழியில் அப்படி ஒரு சொல் வழக்கு கிடையாது தமிழில். அப்போ ஏன் இப்படி சொல்கிறாங்க அவங்க அப்படின்னு போய் தேடணும். அவன் எதுக்காக இதை சொல்லுவான்னு கேட்டால், நல்லபடியாக செஞ்சுட்டா அதை சொல்லிக்கிடுவான். இதுக்கு பேர் என்ன செய்யணும்னா மஃபூல் முத்லக். ஒரு ஃபேலை போட்டுட்டு அந்த ஃபேலுடைய மஸ்தரை இன்தலகுத்து இன்திலாக்கன், நல்லா நடந்தேன். இன்தலகுத்துனா நடந்தேன், இன்திலாக்கன்னா நல்லபடியாக நடந்தேன். அப்போ நல்லபடியாக நடந்தேன்னு சொல்லணுமே தவிர நடப்பதாக நடந்தேன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு மொழியில் இல்லாததுனால. அப்போ இன்தலக்கங்கிற அந்த சொல்லுக்கு என்ன வரும்? அதே சொல்லுடைய மஸ்தரை போட்டால் மஃபூல் முத்லக் நல்லா விளங்கிக்கணும், வேறு வார்த்தை வராது. மஃபூல் முத்லக்கு என்ன போடணும்னா இன்தலக்க என்றால் இன்திலாக்கு என்று போடணும். இஸ்தக்கிரம மதித்தேன், இஸ்திக்ராமன் நல்லா மதித்தேன். இஸ்தக்கிரமுத்து ஜெய்தன், ஜெய்தை மதித்தேன். அதுக்கு மஃபூல் முத்லக் எப்படி சொல்லணும்? இஸ்திக்ராமன். அதான் மஸ்தரு. இஸ்திஃபாலுக்கு இஸ்திஃபால்னு வரும், இன்ஃபாலுக்கு இன்ஃபியால்னு வரும், இஃப்தாலுக்கு இஃப்தியால்னு வரும். எஹ்தமல்து நான் சுமந்தேன், எஹ்திமாலன் நன்கு சுமந்தேன். அப்போ நன்கு செய்தேன், நன்கு சாப்பிட்டேன், நன்கு நடந்தேன். அப்போ நன்றாக நல்லபடியாக இப்படி தான் ஒன்று அந்த 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 கருத்தை சொல்ல நினைத்தால் அதுக்கு உள்ள சொல்லுக்கும் நசபு செஞ்சு சொல்லணும். ஏன் நசபு செஞ்சீங்க அப்படின்னு கேட்டால் அது மஃபூலு. என்ன வகையான மஃபூல்னு கேட்டால் இது மஃபூல் முத்துலக்கு. மஃபூல் முத்துலக்குங்கிற வார்த்தை வந்து நல்லா விளைவிக்கிறேன்னு அது எதுக்கு சொல்லுவாங்க? அதே ஃபேலிலிருந்து மஸ்தரை போடணும். நசரவுக்கு நசுருங்கிறத போடணும். அலிமவுக்கு இல்மன் என்று போடணும். அலிம்து இல்மன் நல்லபடியாக கற்றுக்கொண்டேன். அப்போ கரவுத்து கிராத்தன், கராண்டா ஓதினான், கிராத்துனா ஓதுதல், அதுக்கு மஸ்தர் அப்படி வரும். கரவுத்து கிராத்தன் நல்லா ஓதுனேன். அப்போ அந்த மஸ்தருக்கு அர்த்தத்தை வந்து அர்த்தமில்லாமல் ஆக்கிடணும். மஸ்தரை போடுவாங்க, மஃபூல் முத்லக்குன்னு சொல்லிக்கிறேன்னு. ஆனால் அந்த மஸ்தருக்கு வந்து மொழி மாற்றம் செய்யும் பொழுது அர்த்தம் செய்வோம்னு அர்த்தம் செய்யக்கூடாது. அவன் என்ன கருத்துக்கு அதை சொல்கிறான்னு அந்த கருத்தை கொண்டாந்து தமிழில் கொடுக்கணும். என்ன கருத்துக்கு அவன் சொல்கிறான்? ஒரு காரியத்தை நல்லபடியாக செஞ்சுட்டா இதை சொல்கிறான். இப்போ நல்லபடியாக செஞ்சேன்னு சொல்லு, அதுக்கு தானே வந்து வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்படி சொல்லும்போது அவன் மெயினில் வந்து இந்த அர்த்தம் தான் முக்காரும். அதனால் மஃபூல் முத்லக் என்று ஒரு வகை, அதாவது மஃபூல்
பிஹின்னு ஒன்று இருக்கிறது, அது நம்ம ஆரம்பத்தில் படிச்சிட்டோம். ஃபீஹின்னு ஒன்று இருக்கிறது, அதையும் படிச்சிட்டோம். ஃபீஹி என்பது வந்து காலத்தையும் இடத்தையும் குறிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் மஃபூல் லஹுன்னு ஒன்று இருக்கிறது, என்ன காரணத்திற்காக அந்த காரியம் நடந்துச்சோ அதை சொல்வதற்கு பேர் மஃபூல் லஹு. மஃபூல் முத்லக் என்று சொன்னால் அர்த்தம் வந்து இப்போ முத்லக்னா பொதுவானது, பொதுவான மஃபூல்னு இதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. பேர் ரெண்டு வச்சுட்டு போகிறாங்க, நம்மளை அப்படி தான் சொல்லி ஆகணும். அவன் ஒரு பேரை வச்சுட்டான்னு சொன்னால் அது பொருத்தம் இல்லாமல் தெரிஞ்சால் கூட நம்ம என்ன செய்யணும், அப்படி தான் சொல்லணும். மஃபூல் முத்லக்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒரு ஃபேலுக்கு அதனுடைய மஸ்தரையை பின்னாடி போட்டோம் என்று சொன்னால் அதை திறம்பட செய்கிறது என்கிற அர்த்தம் வரும். இதை விளைவிக்கிறணும், அதுக்கு நசப் செய்யணும். இதில் மஃபூல் முத்லக்கில் அதில் ஒரு 3 வகையான அர்த்தங்கள் வரும். அந்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்த பாடத்தில் பார்ப்போம்.